இவ என்ன ஒரு முடிவோட தான் இங்கே வந்த மாதிரி தெரியுது. வீட்டுக்கு போகணுன்னா போக மாட்டேன்றாளே. வந்து 4 நாள் ஆகுது, சாப்பிடவும் ஒன்றும் இல்லை வீட்டில். எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்குவாளா? அங்கேருந்து ஒன்றும் இல்லாமல் தான் வந்தா. மொபைல் இருக்குல்ல, அவகிட்ட இல்லாத காசா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்குவா. ஏய், ம். என்ன என்ன தமிழ்? என்னடி, உன்னை அன்னைக்கு நான் வீட்டுக்கு போக சொன்னேன் இல்லை, என்ன இங்கே உட்காந்து சீனை போடுறியா? நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல தமிழ், இதுதான் என்னோட வீடு. இனி நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். செத்தாலும் இங்கேயே சாப்பிட்றேன்னு தான் நான் சொன்னேன். சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா? நீ சாப்பிட்ருக்குவ, எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டியா? இல்லை, நான் எதுவும் சாப்பிடல. சும்மா பொய்யே சொல்லாதடி. அது எப்படிடி ஒரு மனுஷியால் 4 நாள் சாப்பிடாம இருக்க முடியும்? நீ நீ சாப்பிட்டியா? ஓ, நான் டெய்லி தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். என்னோட இன்னொரு வீடு இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே வேலையாட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அங்கே எனக்கு எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருக்குவாங்க, அங்கே சாப்பிட்டுக்கிறேன். ம், சரி. ஏய், உனக்கு இதெல்லாம் தேவையா? முதல்ல நடைய கட்டு, போ உங்கள் அம்மா வீட்டுக்கு. இல்லை தமிழ், எங்கள் அம்மா வந்துடுதாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இனி இங்கே தான் இருக்குவேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். ஹேய், என்னடி ஆச்சு? ஏண்டி விழுந்துட்ட? மோனி, மோனிஷா, மோனிஷா, எழுந்துடுறி. எழுந்துடுறி. டாக்டர், டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க டாக்டர். டாக்டர், கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். சடனாக மயங்கிட்டா. சரி சரி சார், பதட்டப்படாதீங்க. இவங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சார், இவ பேர் வந்து மோனிஷா, என்னோட வைஃப் தான் சார். ஓ, வைஃபா? அதுக்கு தான் இவ்வளோ பதட்டப்படுறீங்க. சரி, இப்படி வாங்க, என்னாச்சுன்னு பார்க்குறேன். ஆமாம், லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்டாங்க? ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா என்ன? எப்போ சாப்பிட்டாங்க லாஸ்ட்டா? டாக்டர், அது வந்து அவ சாப்பிட்டு 4 நாள் ஆகுது டாக்டர். என்ன என்ன மிஸ்டர் சொல்கிறீங்க? 4 நாள் ஆகுதா? பார்க்கறதுக்கு நல்லா எஜுகேட்டட் மாதிரி தெரியுறீங்க. என்ன உங்கள் வைஃப் சாப்பிடலனா கண்டுக்க மாட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? டாக்டர், நான் வெளியில் சாப்பிட்டுக்கிட்டேன். ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 இயர்ஸ் ஆச்சு டாக்டர். என்ன 2 பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன பிரச்சனையானா இருக்கட்டும் மிஸ்டர், அது எப்படி ஒரு வைஃப்? சரி, வைஃபை கூட மதிக்காதீங்க, ஒரு ஹியூமன் பீயிங்கா அவங்கள மதிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாவா? அவங்க என்ன தப்பு வேணா செஞ்சுருக்கட்டும், இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? இல்லை டாக்டர், நான் அவகிட்ட சொல்லிட்டே தான் இருந்தேன். ஹலோ மிஸ்டர், சொன்னா மட்டும் போதுமா? இப்ப பாருங்க, அவங்கள பார்க்கறதுக்கு முதலே அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி, இப்போதைக்கு ஒரு ட்ரிப்ஸ் போட்டு விடுறேன், அப்புறமா கூப்பிட்டுன்னு போங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. பசிக்கு தான் மயங்கி விழுந்திருக்குவாங்க. பசங்க ஏதாச்சும் இருக்கிறாங்களா என்ன? இல்லை இல்லை டாக்டர். நல்ல வேலை, இல்லைன்னா நீங்க அந்த பசங்களை கூட சாப்பாடு போடாம இப்படி தான் கொடுமைப்படுத்திருப்பீங்க. இவங்கள பார்க்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, எல்லாம் ஒரு தரோ செக்அப் பண்ணி கூப்பிட்டுட்டு போங்க. ஏதாச்சும் கன்சீவ் அப்படி இப்படி? இல்லை டாக்டர். அபார்ஷன்? அது ஆயிருக்கு டாக்டர், ஒரு முறை. என்ன மிஸ்டர், இவ்வளோ கொடுமைக்கார புருஷனா இருந்திருக்கீங்க, அவங்கள பார்த்தாலே வீக்கா இருக்காங்க, அவங்கள அபார்ஷன் பண்ண வச்சிருக்கீங்க? கண்டிப்பா நீங்க தான் பண்ண வச்சிருப்பீங்க, கரெக்டு தானே? டாக்டர், அது வந்து ச்சே, என்ன ஆம்பளைங்களோ, இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை. சரி, இனியாச்சு ஒழுங்கா பார்த்துக்கங்க. சரி டாக்டர். மோனி, மோனிஷா, ஏண்டி எப்பவுமே என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டியா? போன முறை என்னடான்னா என்னை விட்டு போகாதன்னா என்னை விட்டு போயிட்ட, இப்போ என்னை விட்டு போன்னா போக மாட்டேன்ற. நீ தானடி நம்மளுக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு அபார்ட் பண்ணிட்ட. அந்த விஷயம் யாருக்காவது தெரியுதா? இப்போ எல்லாரும் என்ன கெட்டவனா பார்க்குறாங்க. பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. அவள் பண்ண தப்புக்கு தான் இப்போ அனுபவிக்கிறான். இப்போ இவ்வளோ நான் கூடவே வச்சுக்கிட்டா, இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டா. சரியான அழுத்தக்காரி இவ. போனாலும் போக மாட்டேன்றா. ச்சே, கூட இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். இந்த லேடிஸ் பண்ணுற தப்பெல்லாம் தெரியுறதில்ல, கடைசியில் மாட்டுறது என்ன மாதிரி பாவப்பட்ட ஆம்பளைங்க தான். இனி இதை இப்படியே சும்மா விட மாட்டேன். போய் ஃபஸ்ட்டு அவள் பேர் என்ன, மோனிஷாவா என்னவோ, அவளை போய் மீட் பண்ணுறேன்.
அவளை மீட் பண்ணி 2 பேருமா சேர்ந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வழியை பார்க்குறோம். ஆமாம், அவள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே, என்ன செய்ய? இதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? இருக்கவே இருக்கான் என்னோட முட்டாள் பாய் ஃப்ரெண்ட். அவனை கேட்டான்னா அவன் எல்லாத்தையும் உளறிட போகிறான். ஹலோ மனோ. ஹாய் டார்லிங், என்ன ஃபோன் பண்ணியிருக்க நீயே? ஏன் மனோ, நான் பண்ணக்கூடாதா? டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? சேச்சா, இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு மது, என்ன விஷயம்? அவ்வளோ சாதாரணமாலாம் நீ ஃபோன் பண்ண மாட்டியே. ஏதாச்சும் விஷயம் இருந்தால் தான் பண்ணுவேன். என்ன சொல்லு. மனோன்னா மனோ தான். என்னை பற்றி 100% தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன். அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நீ ஏன் எதுக்குன்னாலும் கேட்கக்கூடாது. என்ன ஹெல்ப்? ஏன் அப்படி கேட்கக்கூடாது? இப்போ தான் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு. சரி சரி, கேட்க மாட்டேன். சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், என்னை தப்பாகவும் நினைக்கக்கூடாது. சரி சரி, என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. மனோ, அது கிறிஷியோட அந்த எக்ஸ் ஃபியான்சி, அவங்க வீட்டு அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ உனக்கு தெரியுமா? ஏன் மது, என்னாச்சு? எதுக்கு அவங்க நம்பர் கேட்குற? அதான் அவங்களுக்கும் இவனுக்கும் நடுக்க இருக்கிற என்கேஜ்மெண்ட் நின்றுடுச்சு இல்லையா? மறுபடியும் எதுக்கு மது? பாத்தியா, இப்போதானே என்கிட்ட எதுக்குன்னெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ என் மேலே சந்தேகப்படுறியா? ஐயோ மது டார்லிங், நான் போய் உன் மேலே சந்தேகப்படுறேனா? அதெல்லாம் இல்லை, எதுக்குன்னு தான். இல்லை, என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு. பாவம், அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல, அதான் கொஞ்சம் பார்த்து பேசலாமேன்னு. விடு மனோ, நீ என் மேலே ரொம்ப சந்தேகப்படுற. எனக்கு வேண்டா, விடு. ஏய் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே கோவப்பட்டுறாத. சொல்கிறேன், அவங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், அங்கே போ. அப்படியா? நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச் மனோ. மது, பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுமா? சரி மனோ, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? எந்த ஒரு மனஸ்தாபமும் யாருக்கும் வராத மாதிரி நான் பேசுகிறேன், ஓகேவா? சரி மது, நான் வச்சிடுறேன். ஓகே மனோ, பாய். ச்சே, இவன் ஒருத்தன் டார்லிங் டார்லிங்னு வழிவான். கேட்டால ஒரு எரிச்சலாக இருக்கு. சரி, இவனை அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மோனிஷா வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வரேன். மது. என்ன மம்மி? ஆமாம், எங்கே போகிற? நீ தான் ஆஃபீஸ் போக மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, எங்கே ரெடி ஆகிட்டு கிளம்பின்னு இருக்க? ஒன்றும் இல்லை மம்மி, வெளியே போகணுமா இருந்துச்சு. உள்ளவே இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மம்மி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேனே. கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத மது. எங்கே போகிற? மாப்பிள்ளை வீட்டுக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி போவாதம்மா. ஐயோ மம்மி, நான் எதுக்கு அவன் வீட்டுக்கு போகிறேன்? அவன் இப்போ வீட்டில் இருக்க மாட்டான், ஆஃபீஸுக்கு போயிருக்குவான். மோரோவர், நான் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அங்கே போக மாட்டேன் மம்மி, எனக்கும் தெரியும். சரி சரி மது, எங்கே நீ நம்மளுக்கு தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவியோன்னு நினச்சேன். அப்புறமா அவங்க அம்மா நம்மளை என்ன நினைக்க மாட்டாங்க? கமான் மம்மி, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். உள்ளவே இருந்து ஒரு மாதிரி இருக்குமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வரலான்னு போயின்னு இருக்கேன். சரி மது, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. சும்மா அங்கே இங்கே என்ன பேச்சு வளர்க்காத. இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு கல்யாணம் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே மம்மி. அப்புறம் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி என்கேஜ்மெண்ட் பற்றி இல்லை கல்யாணத்தை பற்றி ஏதாச்சும் சொன்னாரா? இல்லையா மம்மி, அவன் அதெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லலை. சரிம்மா, நான் அப்பாவை பேச சொல்கிறேன், நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா. ஓகே மம்மி. இவளை நம்புறதுக்கு ஆகாது, எனக்கு என்னமோ இவகிட்ட தப்பாகவே தெரியுது. புவனா, மது எங்கே போயின்னு இருக்கா? ஏங்க, உங்களை பார்த்தாலாம் என்ன? இல்லைம்மா, அவ என்ன கவனிக்கல. நான் தான் அவளை பார்த்தேன், பட் அங்கே கேட்க முடியல. எங்கே போயின்னு இருக்கா? உள்ளவே இருந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, அதான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போயின்னு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி, போயிட்டு வரட்டும். எவ்வளோ நாளுன்னு தான் உள்ளவே இருக்குவா அவோ? எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குங்க. அவள் பேச்சும் அவள் செயலும் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. ஏன் புவனா, என்னாச்சு? உங்ககிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டலாம் என்ன? இல்லையே, சண்டை போட்டிருந்தா கூட அவள் நார்மலாக இருக்கிறான்னு நான் எடுத்துகிட்டு இருந்துக்குவேன். அவள் சண்டையும் போடல, ஒன்றுமே இல்லை, கோவப்படல, நார்மலாக இருக்கா.
அவள் நார்மலாக இருந்தா என்னமோ பெருசாக பண்ண போகிறான்னு தானே அர்த்தம். அதாங்க எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அவங்க அம்மாவும் அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் இடம் கிடைக்காதுங்க. பாருங்க, அவங்க அம்மா அவ்வளோ சாதுவாக இருக்காங்க. இவன் அங்கே போனாலும் நல்லா பார்த்துக்குவாங்க. கரெக்டு தாம்மா, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. நடக்காமல் இருந்தா சரிதாங்க. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கிறிஷ் தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான். ஓ அப்படியா? ஏங்க நம்மளை இன்வைட்டே பண்ணல? பொண்ணு இப்படி பண்ணிட்டதால வருத்தப்பட்டாரா? அதால கூட இருக்கும். வேறொருத்தர் மூலியமா கேள்விப்பட்டேன் நான். ஆனா பொண்ணு மாறிடுச்சான். என்ன சொல்கிறீங்க? ஆமா புவனா, அவருக்கு பார்த்துருந்த பொண்ணு என்ன காரணம்னு தெரியல, அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கல. அதே என்கேஜ்மெண்ட்ல இவருக்கு தெரிஞ்ச பொண்ணையே என்கேஜ் பண்ணிக்கினாராம். ஓஹோ, இந்த விஷயம் மதுக்கு தெரிஞ்சிருக்குமா? என்னங்க, எனக்கு இப்போதாங்க சந்தேகமாக இருக்குது. இவ அதை விஷயமா தான் ஏதாச்சும் பேச போயிருப்பாளா? சேச்சா, ஆஃபீஸ்க்கெல்லாம் போக சான்ஸே இல்லை. அங்கதான் நம்ம மருமக இருக்கான்ல. ஆமாம், ஆஃபீஸுக்கு போக சான்ஸ் இல்லை. வெளியே எங்கேயாச்சும் மீட் பண்ணுவாளோ? ஏன் புவனா நீ இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீ போய் வேலையை பாரு. இந்த மது பண்ண வேலையால தான் நம்மள என்கேஜ்மெண்ட்டுக்கே கூப்பிடாம இருந்திருக்காங்க. ச்சே, இவளால எனக்கு எவ்வளவு தலைகுனிவா போச்சு. எப்படியாச்சும் அந்த மனோ கிட்ட பேசி எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடணும்.